உழைப்பின் பலன் தரும் ஆண்டவர். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆதியாகமம் 26:19. வறுமையின் கோரபிடியில் கடற்கரையோரம் உள்ள ஓர் ஓட்டை படகில் வாழ்ந்தவர்தான் பெர்னாட் ஷா. அவர்கள் 4 ஆண்டுகள் தான் பள்ளி படிப்பை தொடர முடிந்தது. என்றாலும் 20 வயதிலேயே தனது எழுத்துக்களை ஆர்வமுடன் பத்திரிகைக்கு அனுப்புவார். அவருடைய எழுத்துக்களை பதிப்பிக்க எந்த பதிப்பாளரும் முன்வரவில்லை. ஆனால் தனது எழுத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் உழைப்பை மட்டும் நிறுத்தவே இல்லை. அவரின் முயற்சி வீண் போகவில்லை. ஒரு நாளில் அவருடைய படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஒரு சொல்லுக்கு இவ்வளவு என்று கணக்கிட்டு சன்மான தொகையும் வழங்கப்பட்ட காலமும் வந்தது. என்ன பேசினாலும் செய்தாலும் அது பத்திரிகை செய்தியானது. இறுதியாக பல விருதுகளும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் கிடைத்தது. பலமுறை நிராகரிக்கப்பட்டாலும் உழைப்புக்கு ஒரு நாள் பலன் கிடைத்தது. முற்பிதாக்களில் ஒருவரான ஈசாக்கு உழைப்பிற்கு ஓர் உதாரணம். அவர் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட பெலிஸ்தியர் ஆபிரகாம் காலத்தில் தோண்டிய கிணறுகளை எல்லாம் மண்ணினால் மூடி போட்டார்கள். இந்நிலையில் ஈசாக்கு மீண்டும் மூடப்பட்ட கிணறுகளை தோண்டி தூரெடுக்கின்றார். அதன் பலனாக தண்ணீர் பொங்கி எழுந்தது. ஆனால் கேரார் ஒரு மேய்ப்பர் தண்ணீர் தங்களுக்கு உரியது என உரிமை பாராட்டினர். ஈசாக்கின் உழைப்பு சுரண்டப்பட்டது. இருப்பினும் அவர் தளர்ந்து போகாதபடி மீண்டும் மீண்டும் கிணறு வெட்டுகின்றார். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைத்தது. அதோடு யாரால் நிராகரிக்கப்பட்டாரோ அவர்களை திரும்ப வந்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என புகழும் அளவிற்கு உழைப்பால் உயர்த்தப்படுகின்றார். ஆதியாகமம் 26:29. வாழ்க்கை பயணத்தில் தொய்வின்றி உழைத்து கொண்டே இருக்கின்ற போது நிச்சயம் பலன் கிடைக்கும். உழைக்க அழைக்கப்பட்டோம் என்ற உணர்வோடு உறுதியுடன் உழைப்போம். ஜெபம். ஆற்றல் வழங்கும் இறைவா, உழைப்பதற்குரிய வலிமையும் அதை அனுபவிப்பதற்குரிய நலத்தையும் இரக்கமுடன் தந்தருளும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.